நாளைக்கு பருப்பு உருண்டை குழம்பும் உருளைக்கிழங்கு மசாலா கறி மாதிரி பண்ணலாமா? உருளைக்கிழங்கு மசாலா கறினா ரோஸ்ட் மாதிரியா இல்லை? கொஞ்சம் ரோஸ்டாகவும் கொஞ்சம் மசாலாவும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி பண்ணலாம். சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டு காம்பினேஷனும். அப்பெல்லாம் பிடிச்சிக்கலாம். நீங்கள் பூண்டு ரசம் பண்ணலாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ரசம்லாம் வேண்டாம் வேண்டாம். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். அப்படியே இது நீ எப்படி பண்ணுறாங்கிறது இன்னைக்கு நான் வீடியோ எடுத்துக்கிறேன். சரிம்மா. ஓகே பண்ணிக்காமி. ஓகே. சரி வா இப்போ பார்ப்போம் எப்படி பண்ணுறேன். ஓகே வாங்க இப்போ நீங்களும் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறது. 200 பருப்பு இருக்கும். அது ஒரு டம்ளரால் ஒரு டம்ளர் பருப்பு. இந்த டம்ளரால் இதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த 2-3 தரம் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். இப்போ ஊறின பருப்பு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். உப்பு போடுறியா அதில் அரைச்சதில்? ஆமாம். அப்போ அரைக்கும்போது போடலையா? போடல. சரி நம்ம போட்டுட்டு இப்போ கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம். இப்போ உருண்டை குழம்புக்கு வந்துட்டு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எது இஞ்சி பூண்டு? இது வந்து உருண்டைக்கான இஞ்சி பூண்டு ஒரு 5-6 பல்லு இருக்கும். அதே மாதிரி இது வந்துட்டு உருண்டை குழம்புக்கான இஞ்சி பூண்டு. இதுவும் ஒரு 5 பூண்டு இருக்கும். அதை பொடி பொடியாக கட் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். மொத்தத்தில் ஒரு ஃபுல் பூண்டு. ஆமாம், மொத்தத்தில் ஒரு ஃபுல் பூண்டு. சரி. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சரி. உருண்டைக்கும் குழம்புக்கு கொஞ்சம் நீளமாக போட்டுருக்கேன். ஒரு 3-4 உருண்டைக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி. இப்போ இந்த கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துட்டு நம்ம இந்த இது வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு போட்டுட்டு அது மேலே வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சிடணும்ல, கொஞ்சமாக அதிகம் அதில் போட்டுட்டு பச்சை மிளகாவையும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சரி. வாசனையாக இருக்கும். இதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பானையில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கலந்து வச்ச பருப்பு விழுத சின்ன சின்ன உருண்டையாக இட்லி தட்டில் வச்சு வேக விட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு அரைக்க வேண்டிய சாமான் என்னன்னு பார்ப்போம். ஒரு 1/2 முடிக்கு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். சரி. அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகமா? ஆமாம், பெருஞ்சீரகம் கொஞ்சமாக. சரி. அப்புறம் வந்து குழம்பு மிளகா அப்படி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க அதில். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கலருக்காகவா? ஆமாம், கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இது எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு நம்ம புளி கரைச்சிட்டு கொஞ்சம் அதோட அதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரி. இந்த சைடுக்கு வந்துட்டு புளி வந்து கரைச்சி தனியாக எடுத்துட்டுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு இருக்கும். நெல்லிக்காய் அளவு இருக்கும். சரி. இப்போ நம்ம அரைச்ச வந்து தேங்காய், பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சப்பொடியும் அதிலே போட்டேன். ஆமாம், மஞ்சப்பொடியும் போட்டேன். ஆமாம். இது எல்லாத்தையும் இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியில் அப்படியே விட்டுட வேண்டியதான். இது இப்போ குழம்புக்கான இதை ரெடி பண்ணிட்டு இதில் என்ன ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருப்பியா? ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேம்மா. இதில் கொஞ்சம் பட்டையும் கிராம்பும் போட்டுக்கலாம். 4 கிராம்பு, ஒரு இன்ச்சு பட்டை. ஆமாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்தோடனையும் இந்த வெங்காயம் பூண்டுலாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் கருவேப்பிலைன்னு தோணுது. அதே ஆமாம், மரணையாக இருக்கு. அது கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கருவேப்பிலை. இந்த தடவை நீ ஊர்லேருந்து வரும்போது காய வைக்காமல் ஒரு 20 ரூபாய்க்கு இப்போ கருவேப்பிலை வாங்கின்னு வந்துடும். அது நம்ம ஒரு வாரம் வரும், அப்புறம் திருப்பி இதுதானே நம்ம எடுக்கணும்.
வந்த மட்டும் ஆதாயம் கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்டோன்னு ஒரு திருப்தி இருக்கும்ல, அதுக்கு சொல்கிறேன். அது 20 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஓரளவு நல்லா தான் இருக்கும். நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சேன். இந்த வாட்டி வரும்போது வேணால் நம்ம இது பண்ணலாம். அதுவும் சில பேர் இந்த பாட்டிலெல்லாம் போட்டு வச்சா ஒரு மாதத்துக்கு கூட நல்லா இருக்குங்கிற, இந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் ஸ்டோர் பண்ணேன். அது இல்லைம்மா, அங்கேருந்து ட்ராவல் ஆகி வர்றது இல்லை, அதில் வந்து வதங்கி போயிடும் நம்மளுக்கு இங்கே எந்த ஒரு. இப்போ நல்லா வதங்கிட்டு தக்காளியும் போட்டு வந்துடலாம். கட் பண்ண தக்காளியும் லைட்டாக உப்பு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிப்போம், கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுவோம். முன்னாடி போட வேண்டாமா, இப்போ போட்டால் தான் போடணும். அது அதாம்மா நமக்கு தீயறதுங்கிறதுனால லாஸ்ட்டாக. சரி சரி. இல்லாட்டி ரொம்ப இதுவாகிடுறது. அம்மாவோட ஃபேவரேட் இல்லை இந்த பருப்பு உருண்டை. ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. இதோட புழுங்கல் அரிசி சாதம் வடித்து அதுக்கு இது பண்ணி சாப்பிடுவா, சூப்பராக இருக்கும். இது வடாம்பொரி பாட்டில் உருளைக்கிழங்கு கறி பண்ணுவா, சூப்பராக இருக்கும். இது என்னோட ஃபேவரட் ரெசிபின்னு சொல்லலாம் எங்கள் அம்மாவோட சமையலில். ஓஹோ, அளவு வதங்கணும். ஆமாம், நல்லா வதங்கிடுச்சு சார். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் பெருஞ்சீரகம் புளி இதெல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது அப்படியே அதில் தெரியும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதான். ஏற்கனவே வேறு அந்த வெங்காயம்லாம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டேன்ல. ஆமாம், அதனால் பார்த்துட்டு வாவா போட்டுக்கோங்க. ஆமாம், காரமும் அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்துட்டு மறுபடியும் மிளகா அப்படி வேணுன்னா போட்டுக்கலாம். போட்டுக்கலாம், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சரி சரி. நம்ம இதுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் போதுமா? நம்ம இதுக்கு 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் நார்மல் பொடி. ஆமாம், அப்புறம் காஷ்மீரி சில்லி. ஆமாம். இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. எவ்வளோ நேரம் அது கொதிக்கணும்? இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். சரி. அதுக்குள்ளே உருண்டை வெந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அதில் போட்டுட வேண்டியதான். இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா கறி மாதிரி பண்ணியிருக்கா. குழம்பு ரெடி ஆகிடுச்சுமா. ஸோ இப்போ நம்ம வேக வச்ச இந்த பருப்பு உருண்டையை நல்லா இப்போ ஆற விட்டு எடுத்துட்டாச்சு. ஸோ அதை அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கிற குழம்புல போடணுமா? கொதிக்கிற குழம்புல போடணும்ல. ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஹீட்டில் இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் இதுவாக இருக்கும். போட்டால் சில சமயம் என்ன ஆகிடும், ஆமாம் கரைஞ்சி போயிடும். ஸோ அது இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதில் அப்படியே இறங்கிடும் எல்லாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. பச்சை கொத்தமல்லி இருந்தோம்னா மேலே நல்லா போட்டுக்கோங்க. அவ்வளோதானே, பருப்பு உருண்டை குழம்பு ரெடியா? ஆமாம், சுட சுட இந்த புழுங்கல் அரிசி சாதத்துக்கும் இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஆமாம். நாங்கள் இந்த வாரம் சண்டே ஸ்பெஷலில் பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.